வணக்கம். மலாக்கா சுல்தானகத்தோட வரலாற்றை நாம திரும்பி பார்த்தா, அதோட அந்த அசுர வளர்ச்சிக்கு காரணம் ஒரே ஒரு ஆள் கிடையாது. அதுக்கு பின்னாடி 3 இணையற்ற தலைவர்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த 3 பேரோட கதையையும், அவங்க எப்படி சேர்ந்து ஒரு பேரரசை செதுக்குனாங்கங்கிறதையும் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்க முடியும்? சும்மா அதிர்ஷ்டத்துல நடந்துருமா? இல்ல ஒரே ஒரு ஆளோட திறமையில உருவாகிடுமா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் இதுதான். மலாக்காவோட வெற்றிக்கு காரணம் ஒரு தனி நபர் இல்ல. அது ஒரு ட்ரீம் டீம் பண்ண வேலை. ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர், ஒரு சூப்பரான நிர்வாகி, அப்புறம் ஒரு விசுவாசமான பாதுகாவலர். இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தப்பதான் மலாக்கா உருவாகுச்சு. வாங்க, இந்த கதைய நாம அதோட ஆரம்பத்துல இருந்து பார்க்கலாம். மலாக்கா மலாய் சுல்தானகம் எப்படி உருவாச்சு, அதுக்கு அடித்தளம் போட்ட அந்த 3 சிற்பிகள் யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த கதையோட முதல் ஹீரோ இந்த பெரிய கனவை ஆரம்பிச்சு வச்சவர் பராமேஸ்வரா. அவர்தான் இந்த பேரரசோட முதல் சிற்பி. இவர்தான் பராமேஸ்வரா. சும்மா ஒரு மீன்பிடி கிராமமா இருந்த இடத்த உலகமே திரும்பி பார்க்குற ஒரு பெரிய வர்த்தகமயமா மாத்த முடியும்னு ஒருத்தர் யோசிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அவரோட அந்த தொலைநோக்கு பார்வை தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். மலாக்கா அங்கிற அந்த பெரிய சாம்ராஜ்யத்துக்கான விதைய போட்டதே அவர்தான். சரி, ஒரு ஐடியா மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா பத்தாது. அந்த ஐடியாவை நிஜமாக்குறதுக்கு ஒரு திறமையான நிர்வாகி வேணும் இல்லையா? அங்கதான் நம்மளோட 2வது சிற்பி உள்ள வராரு, பெந்தஹாரா. அதிகாரத்துல பெந்தஹாராவோட பதவி சுல்தானுக்கு அடுத்தபடி நம்பர் 2 பொசிஷன். சொல்லப்போனா சுல்தான் ஒரு ராஜானா, பெந்தஹாரா ஒரு பிரதமர் மாதிரி. அந்த பேரரசோட மூளையா செயல்பட்டதே அவர்தான். துன் பெராக். இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுல்தானோட கனவுக்கு உயிர் கொடுத்ததே இவர்தான் சொல்லலாம். வியாபாரத்துக்கு சட்டங்களை ஒழுங்குபடுத்தினாரு, வெளிநாட்டு தூதர்கள் கிட்ட நல்ல உறவை வளர்த்தாரு. மொத்தத்துல மலாக்காவோட நிர்வாகத்தை ஒரு இரும்பு கோட்டை மாதிரி மாத்தி வச்சாரு. சுல்தான் கனவு கண்டா அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு திட்டம் போட்டு கொடுத்தது இந்த துன் பெராக் தான். ஓகே, இப்போ ஒரு சூப்பர்விஷன் இருக்கு, அதை செயல்படுத்த ஒரு ஆள் இருக்காரு. ஆனா பாதுகாப்பு இல்லாம ஒரு சாம்ராஜ்யம் நிக்க முடியுமா? இங்கதான் நம்மளோட 3வது சிற்பி வர்றாரு, அந்த பேரரசோட அசைக்க முடியாத பாதுகாவலர் லக்ஷ்மணா. இந்த ஒரு வரி போதும் அவரை பத்தி சொல்றதுக்கு. வீரம், விசுவாசம், இதுதான் லக்ஷ்மணாவோட அடையாளம். இந்த ரெண்டும் தான் மலாக்காவோட கவசமா இருந்திருக்கு. ஹங்துவா மலாக்காவோட கடற்படை தலைவர். வர்த்தகம் செய்ய வர்ற கப்பல்கள்லாம் பத்திரமா வந்துட்டு போகணும், எதிரிங்க யாரும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு தன் உயிரையே பணயம் வச்சவர். அவரோட வீரத்தால தான் பராமேஸ்வராவோட வர்த்தக கனவும் துன்பெராக்கோட நிர்வாகமும் எந்த பயமும் இல்லாம செழிச்சு வளர்ந்துச்சு. ஆக, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 தலைவர்களும் தனித்தனியா அவங்க வேலையை செய்யல. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்து ஒரு பெரிய மரபை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அது என்னன்னு பாப்போமா? பாருங்க, பராமேஸ்வரா அந்த பேரரசோட தொலைநோக்கு, துன்பெராக் அதோட மூளை, ஹங்துவா அதோட கவசம். ஒருத்தர் இல்லாம மத்த 2 பேரும் முழுமையடைய முடியாது. இந்த 3 தூண்கள் தான் மலாக்காங்கிற அந்த பிரம்மாண்டமான கட்டடத்தை தாங்கி பிடிச்சது. அவங்களோட வெற்றிக்கு காரணம் அவங்க பதவிகள் மட்டுமில்ல, இந்த குணங்களும் தான். ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த விசுவாசம், பெந்தகாரா கிட்ட இருந்த புத்திசாலித்தனம், லக்ஷ்மணா கிட்ட இருந்த அந்த அசாத்திய துணிச்சல், இது எல்லாத்தையும் விட முக்கியமா நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணமும் மக்கள் மத்தியில அவங்களுக்கு இருந்த மதிப்புன்னா, இதுதாங்க உண்மையான வெற்றியோட ரகசியம். இந்த கதை வெறும் வரலாறு மட்டும் கிடையாது. இது நமக்கு ஒரு பாடம். விஸ்வாசம், புத்திசாலித்தனம், துணிச்சல், சேவை மனப்பான்மை. மலாக்காவை உருவாக்கின இந்த நல்ல குணங்களை நாம இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் கிட்ட பாக்குறோமா? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.